welcome to Jeans and Janani, welcome to Jeans. Thank you. எப்படி இருக்கீங்க சார்? Thanks for calling us. நல்லா இருக்கேன். நீங்க எப்பவுமே நல்லா இருப்பீங்க. ஆனா நான் ஏன் தெரியுமா நல்லா இருந்தும் கூலிங் கிளாஸ் கழட்டினேன். ஏன் சார்? ப்ரொடியூசர் சொன்னாருன்னு கூலிங் கிளாஸ் போட்டேன். பவர் ஸ்டார் தான் செட்ல நிறைய கூலிங் கிளாஸ் போட்டுட்டு. அதனால அப்படி ஒரு காம்படிஷன் வேணும்னு சொல்லி அவரோட அப்படி ஒரு காம்படிஷன் வேணாம்னு கழட்டிட்டீங்க. நீங்க எல்லாரையுமே சிரிக்க வைக்கிறீங்க. சோ உங்களை வீட்ல யாரு சிரிக்க வைப்பாங்க? எப்பவுமே சிரிக்கிறது கேள்வி கேட்கறதுலாம் ரெண்டு வகை உண்டு. அதாவது பார்த்து என்ஜாய் பண்ணி சிரிக்கிறதுங்கிறதுல நிறைய வகை உண்டு. அதே மாதிரி கேள்வி கேட்கறதுலயே இன்னொருத்தருக்கு தெரியுமான்னு கேள்வி கேட்கறது ஒண்ணு, உண்மையா தெரிஞ்சுக்கிறது கேள்வி கேட்கறது ஒண்ணு. அது மாதிரி டோன்ஸ் போது தான் சிரிப்பே வரும். சாதாரணமா ஏதாவது தப்பு பண்ணா சிரிப்பெல்லாம் வரும். ஓகே. வீட்டுல பொறுத்த மட்டும் இவங்கெல்லாம் அடிக்கிற கூத்து இல்லாட்டி இவங்க என்ன மாதிரி ரொம்ப மைம் பண்ணி காட்டுவாங்க. ஓஹோ. ஆமா, இவங்க நல்லா பாடுவாங்க. இல்ல நான் இல்ல, மைம் கூட பண்ணல. அவங்க என்ன போய் பண்ண சொல்லுவாங்க. நான் இல்ல, என் அண்ணா தான். இல்ல அதான் இவங்க பண்ணுவீங்க இல்லையா? இல்ல இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தா வெளியிலயாவது பரவாயில்ல, இவங்களுக்கு நான் தான் காமெடியன். பாரு அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. எல்லாருக்குமே வீட்டுல அப்பா தான் பெரிய கமெடியன் சார், அம்மாவுக்கு கூட. ஆனா இல்ல அம்மாவுக்கு மெயினா காமெடியன், பசங்களுக்கு வில்லனா இருப்பாங்க. ஆமா ஆமா, பசங்களுக்கும் காமெடியன் தான். கமெடியன் தான் இருந்தா தான் அந்த ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பே இருக்கும். எஸ். சோ நீங்க எப்படி மியூசிக் லைன்ல வந்தீங்க? வீட்ல he is a music director. Yeah. Amma was a singer. So obviously it was not a surprise that I'm into music. Okay. So இப்போ லேட்டஸ்டா பாடின ஃபிலிம் என்ன ஜனனி? இப்போ ஆக்சுவலி லாஸ்டா நல்லா தெரிஞ்ச பாட்டுன்றது சுறால நான் நடந்தால் அதிரடின்னு. அதுக்கு முன்னாடி வந்து ரோசு ரோசு தனுஷ் அவரோட படத்துக்கு படிக்காதவன். அதுக்கப்புறம் போனா பாடல. ஏன் காரணம் என்னன்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. சோ அத டேக்கிங் கேர். அங்க பாட்டு பாடுறாங்க அவங்க. ஆமா, அந்த தாலாட்டு பாடினாங்க. சோ அங்க பிஸியா இருந்தாங்க. அதனால அம்மா டியூட்டி தானே மெயின். அதுக்கு அப்புறம் தான் ப்ரொஃபஷன். எல்லாருமே அப்படிதான். எல்லாருக்குமே அம்மா டியூட்டி தான் மெயின். நீங்க எந்த அம்மாவை பத்தி சொன்னீங்களோ ஆனா அம்மா டியூட்டி தான் மெயின். நான் மட்டும் என்ன சொன்னேன், நீங்க எதுக்கு இப்ப எந்த அம்மாவை பத்தி சொன்னீங்களோன்னு தனியா ஒரு இது போடுறீங்க? ஓகே கடவுளே. ஓகே, முடிச்சிடலாம் சார் இந்த டாபிக். சரி, இப்போ நம்ம கேமுக்கு போலாம். ஜீன்ஸ்ல 4 ரவுண்ட் இருக்கு. இந்த 4 ரவுண்டும் நீங்க விளையாடணும். இந்த காசு எல்லாம் இங்க இருந்து கொண்டு போகணும். பெஸ்ட் ஆஃப் லக். சோ நாங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கறோம். இல்ல நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுக்கறோம். அதுக்கப்புறம் நீங்க சம்பாதிக்க போறீங்க. சோ நாங்க அட்வான்ஸா கொடுக்க போற அமௌண்ட் 50,000. Thank you. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு ஒரு ஷேர் தரேன். எனக்கு ஜெயிக்க முடிய பண்ணுங்க. ஓகே சரி சார். உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் நீங்க மட்டும் பேசலாம். ரகசியம் பேசலாம். நான் உங்களுக்கு கொடுக்கறேன். வேற யாருக்கு அப்பா கேமராலாம் ஆஃப் பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் உங்களுக்கு கட்டிங் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி பண்ணி சார் வேணாம் சார். நிறையவே ஸ்கேம் நடந்துட்டே இருக்கு. அந்த ஸ்கேம் இந்த ஸ்கேம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்ப ஆங்கர் ஸ்கேம் கூட ஸ்டார்ட் ஆயிடும். வேண்டவே வேண்டாம் கடவுளே. எனக்கு கொடுக்கற ரெம்யூனரேஷன் மட்டும் தான் போதும். ஓகே ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாடலாம். ஜீன்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அசல் டு அசல். ஓகே, இந்த ரவுண்ட்ல இந்த பக்கம் பேரண்ட்ஸ், இந்த பக்கம் சில்ட்ரன். அவங்கள நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணணும். கரெக்டா பண்ணீங்கன்னா 20,000, இல்லாட்டி நீங்க அதுல இருந்து ஒரு 10,000 திருப்பி கொடுத்துடணும். எனக்கு இன்னொரு சந்தேகம். என்ன சார் அது? ஜீன்ஸ்னு சொல்லிட்டு நீங்க சாரி கட்டணும். இந்த ஜீன்ஸ்னா ஃபேஸ் ஜீன்ஸ் சார். டிஎன்ஏ, குரோமோசோம். அதெல்லாம் எங்களுக்கும் கொஞ்சம் தெரியும். ஆமா சார். நீங்க யார் மாதிரி சார் பாக்குறதுக்கு? அம்மா மாதிரியா அப்பா மாதிரியான்னு கேக்குறேன். புரியுது. ஆமா. வேற அதுக்கு முன்னாடி உள்ள நம்ம மூதாதையர் கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை சொல்லலாம். சோ நீங்க யார் மாதிரி? ரெண்டு பேரோட பிளண்ட். இவங்க அம்மா மாதிரியே தான் இருக்காங்க மேக்ஸிமமா பார்த்தா. கொஞ்சம் கொஞ்சம் அப்பா மாதிரி. அப்பா பக்கத்துல இருந்தா அப்பா மாதிரின்னுவாங்க, அம்மா பக்கத்துல இருந்தா அம்மா மாதிரின்னுவாங்க, அண்ணா பக்கத்துல இருந்தா ட்வின்ஸான்னு கேட்பாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு இன்னொரு வந்து ரகசியம் தெரியுமா? என்ன சார் அது? அப்பா அம்மா இருக்காங்கல்ல, இல்லாட்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப வருஷம் வாழ்ந்தவங்க இருக்காங்கல்ல, பார்த்தா பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரியே இருப்பாங்க. காரணம் அந்த நடை உடை பாவனை, அவங்க லுக் எல்லாம் அவங்கள அறியாம மாறுறதுனால பார்த்தா ஒரே மாதிரி ரிசம்பிளன்ஸ் வந்துரும். நீங்க ஒண்ணு நோட்டீஸ் பண்ணி பாருங்க. எப்படி பாருங்க, நீங்க ஒத்துக்கவே மாட்டேன். எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லிட்டேன் பாருங்க. நான் நிஜமா சார், சூப்பரா சொன்னீங்க நீங்க.